அனைவருக்கும் வணக்கம். ஐயம்பாளையம் லட்சுமி நாராயணர் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கின்ற லட்சுமி நாராயணரை மனதார வணங்கிக் கொண்டு அழகிய ஐயம்பாளையத்திலே வீசுகின்ற தென்றலிலே விரிகின்ற அலைக்கடலென ஏசா புகழுடைய ஊர் மக்கள் எம்மருந்தும் இந்த பட்டிமன்றத்தினை கேட்டு ரசித்து கைகளை எல்லாம் தட்டி பேச்சாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அழகாக கூடியிருக்கின்ற அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த வாழ்க்கையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அதுவும் எங்களை சாதனை பெண்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயண திவ்ய பிரபந்தத்திலே குலசேகர ஆழ்வார் அவருடைய பெருமாள் திருமொழியோடு இந்த பட்டிமன்றத்திலே தொடங்குகின்றேன். எல்லாருமே அமைதியா அழகா கேட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா ரசிக்கலாம். தங்கம் சரியா? ஊடேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆடேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லாய், கூடேறு தங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோடேறி வாழும் குருவாய் பிறப்பேனே என்று சொல்லி ஆனாத செல்வத்து அறமுறையர்கள் தற்சூடன் வாழாடும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுளையில் மீனாய் பிறக்கும் விதிமுறையின் ஆவேனே என்ற இந்த பாக்களின் மூலம் குலசேகர ஆழ்வார் பெருமாளின் மீது கொண்ட பக்தியை நம்மால் காண முடிகிறது. திருமாலின் மொழியாக மீனாய் பிறக்கும் விதி கேட்டாய், தேனாய் இனிக்கும் மொழி சொன்னாய். பெருமாளே சொல்ற குலசேகர ஆழ்வார பார்த்து, வானாய் கிடைக்கும் புகழ் வந்தாலும் தானாய் மறுத்தாய், தனிப்புகழ் கொண்டாய், கோடாய் வாழ்ந்த குலசேகரா உன் கோரிக்கை என்னை ஆட்கொண்டதே என்று சொல்லி தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் நீ வாழ்கின்றாயோ, நீ மீனாய் வாழ்கின்றாயோ என நான் தேடி தேடி திளைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று திருமாலின் மீது தீரா பற்று கொண்ட திவ்ய திருமகனே, தேவையெல்லாம் மறுத்தவனே, திகம்பரனே, வானோர் புகழும் முகத்தவனே, எனக்கும் ஒரு வழி சொல்வாய் என்று திருமாலே சொல்றார். எனக்கும் ஒரு வழி சொல்வாய், நீ திறந்திருக்கிறாயோ, குருவாய் இருக்கின்றாயோ என்று சொல்லி மனமுறை பெருமாளை வேண்டிக் கொண்டு ஆதியும் நீயானாய் நாராயணா, அந்தமும் நீயானாய் நாராயணா, ஜோதியும் நீயானாய் நாராயணா, சுடரொளி நீயானாய் நாராயணா, வாதியும் நீயானாய் நாராயணா, வகுத்தவன் நீதானே நாராயணா, நீதியும் நீயானாய் நாராயணா, நின்னருள் வேண்டுகின்றேன் நாராயணா என்று ஐயம்பாளையம் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கி போற்றிக் கொண்டு துள்ளுகின்ற மங்கையாய் துளிர்கின்ற கதிராக அள்ளி அள்ளி பருகிடவே அணைக்கின்ற அன்னையாக உள்ளமெங்கும் உள்ளுரையாய் உரைகின்ற உயிர் மெய்யாக கள்ளமில்லா கண்ணியாக கருவறையில் வாழுகின்ற தெட்டு தமிழே தெளிக்காத தேனமுதே தேடி தேடி பள்ளமெங்கும் மேடையெங்கும் பள்ளமெங்கும் மேடெங்கும் பாய்ந்து பாய்ந்து ஓடுகின்றேன், மெல்ல மெல்ல என்றது மேடியினை தழுவுகின்ற மென்னடையால் வாழியவை என்று எனையால் தாய்மொழியால் தமிழ் மொழியை வணங்கிக் கொண்டு ஐயம்பாளையம் லட்சுமி நாராயண திருக்கோவிலை பற்றி எங்களுடைய இந்த கோவில் இந்த ஊரை சேர்ந்த இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மோகனா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தந்த குறிப்புகளில் அனைவர் முன்னிலையிலும் பட்டிமன்ற நடுவர் என்ற வகையிலே குறிப்பிட விரும்புகிறேன். தம்பி, நீ அப்படி முன்னாடி உட்காரு. நீ முன்னாடி உட்காந்து நீ பேசுறியா கேட்கறியான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏறத்தாழ 120 ஆண்டுகளுக்கு முன்னர் குடமுழுக்கு விழா கும்பாபிஷேகம் கோவிலிலே நடைபெற்று இருக்கும் என தெரிகிறது. கோவிலை கட்டிய காலம் தெரியவில்லை. தனது முன்னோர்கள் பூஜை செய்த கோவிலாகவும் மோகனா கோபாலகிருஷ்ணனின் கொண்டு தாத்தா அண்ணா சுவாமி அவரின் மகனார் ஏ கிருஷ்ணசுவாமி பட்டாச்சார், மோகனாவின் தாத்தா அவருக்கு
பின்னர் அவருடைய அப்பா ஏ.கே. ராஜகோபால் பட்டாச்சாரியார் மற்றும் அவரின் மகனும் மோகனாவின் சகோதரருமாகிய துரைராஜ் பட்டாச்சாரியார், இப்படியாக ஏ.கே. ராஜகோபால் பட்டாச்சாரியாரின் மகள் மோகனா கோபாலகிருஷ்ணன், அவரின் மகள் வயிற்று பேரன் நரசிம்மன் என்கிற பாலாஜி. பாலாஜியை தான் எனக்கு முதல்ல தெரியும், மோகனா அம்மாவே எனக்கு தெரியாது. முனசியில எங்க அம்மாவுக்கு குலதெய்வம், அதனால நாங்க நினைச்சுட்டா துளசியிலத்துக்கு ஓடி வருவோம். முனசியில வரும்போதெல்லாம் பாலாஜியை பார்க்கறதே வழங்கும். அப்ப எங்க அம்மா நல்லா பேசுவா பட்டிமன்றத்துலாம். எங்க அம்மாவுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு வாங்கி கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டே உடனே நாங்க அமெரிக்க முத்தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய தொலைக்காட்சிகளிலே, நெதர்லாந்து சீரிய தமிழ் தொலைக்காட்சியிலே, இப்படி எல்லாம் பல தொலைக்காட்சிகளிலே நாங்கள் வாய்ப்பினை வாங்கி தந்து மிக அற்புதமான பேச்சாளராக நாங்கள் அப்படியே வடித்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மோகனா அவர்களை. இப்படியாக வம்சாவளியாக குளம் தழைப்பதற்காக, ஊர் செழிப்பதற்காக தொடர்ந்து ஆழ்வார்களின் அடியொற்றி பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக பண்பாடு மாறாது ஊர் மக்களின் நல் ஆதரவோடும் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக இந்த கோவிலிலே நடைபெற்றிருக்கிறது. எல்லோருமே கைகளை கட்டி மகிழ்ச்சியை 120 வருஷத்துக்கு பழமையான கோவில். இந்த கோவில அப்படியே வருவா போவா அப்படியே இருந்துட்டு கோவிலுக்குன்னு ஒரு கைங்கரியம் செஞ்சிருந்தாலும் கூட குடமுழுக்கு விழாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லோரும் இணைந்து செஞ்சாங்க. ஊரு கூட தேர் இழுத்ததுன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம திருவாரூர் தேரை கூட ஊரு கூட இழுத்தாதான் தேர் நகரும். நம்ம குடும்பத்தையே அப்படிதான் இருக்கு, குடும்பத்தையே அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் திரும்பிட்டா கூட அவ்வளவுதான். அது சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தையே திரும்பிடுது. ஏதாவது பாட்டு கிட்ட பாடினாலும் அது வந்து அப்படியே ஆடுறது. என்ன பண்றது? வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த குடமுழுக்கு விழாவினை என் கண்முன்னே பார்ப்பதாக இருக்கிறது. பாருங்களேன், காத்து எவ்வளவு அழகான காத்து. அந்த அந்த காகிதங்கள் அந்த பறக்கின்ற சத்தம், ஊர் மக்கள் அனைவரும் ரசிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு எந்த இடத்துல கிடைக்கும்? பெரிய பெரிய பட்டிமன்றமும் செய்வாங்க, தொலைக்காட்சிகள் எல்லாம் செய்வாங்க, ஏதோ நகைச்சுவைக்காக ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டு போவாங்க. ஆனா இதெல்லாம் இங்க பார்க்கும்போது உண்மையாகவே ரசிக்கின்ற, இதிலிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமா, பயனாக கிடைக்குமா என்று ஓடோடி வந்திருக்கின்ற ஊர் மக்களை பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து போய் உண்மையாகவே ஆனந்த கண்ணீர் தான். அந்த கும்பாபிஷேகம் நடந்த நாளை பார்க்கும்போது பச்சை மாமலை போல் மேலி பவளவாய் கமல செல்வம் செங்கல் அச்சுதா அமரர் ஏறி ஆயுதம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யார் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரியும் வேண்டி அரங்கமா நகருளானே என்று தொண்டரடி கொடியாழ்வாரோட நாராயண திவ்ய பிரபந்தத்தை எல்லோருமாக இணைந்து அப்படியே நாராயணா நாராயணான்னு அந்த சொல்றாங்க. கேட்டே இருக்கிற மாதிரி கண்முன்னே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை எல்லாம் உடைய ஒரு சேரப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தலத்திலே, அதுவும் இந்த திருக்கோவில், ஏன்னா வெளியில பட்டிமன்ற மேடை அமைச்சிருக்கிறார், இல்ல வேற ஏதாவது ஒரு மன்றத்திலோ அல்லது ஒரு கூடத்திலோ அல்லது ஒரு திருமண கூடங்களிலோ பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறார். ஆனா உண்மையாவே பட்டிமன்ற பேச்சாளர்களும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி கொடுத்திருக்கிறது பேர் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிறது. கருடாழ்வாருக்கு இந்த பக்கத்துல வந்து அபிஷேகம் நடந்துட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு பக்கம் நான் பேசிட்டு இருக்கேன், அங்க வந்துட்டு பாலாஜிக்கு அப்படியே கோவில வந்துட்டு பார்த்துட்டே அழகா அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கா. இந்த காட்சி எந்த இடத்திலுமே கிடைக்காத காட்சி. அது நாங்கள் யாரும் செய்தவர்களாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். இந்த இப்படி என்ன நல்ல நல்ல உள்ளவர்கள், அதனால எங்களுக்கு இப்படி கிடைக்கிறது. இத்தனை மக்களையும் எங்களுடைய பட்டிமன்ற பேச்சாளர்களையும் மீண்டும் கோடான கோடி முறை உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு
ஏன்னா அந்த விஷயம் சொல்லிட்டே இருந்தோம்னா குழந்தை கிடைச்சிடுவாங்க. அதனால தெளிவா வேற வழி இல்லை. சேர வந்து நடந்துட்டோம்னா அப்பா நினைச்சுட்டா என்ன பண்ணலாம்? கோவிலே விளையாட்டு இருப்பாலே இவ்வளவுதான். அப்ப நம்ம வந்துட்டு நம்மளே வரலன்னா என்ன பண்றதுன்னு உட்காந்துருப்பான். அது வேற வழி இல்லாம உட்காந்து குழந்தைய உட்கார எடுக்கணும். அப்ப தலைப்பு இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு திரை இசை பாடல்களில் சினிமா பாடல. மக்களை பெரிதும் ஈர்ப்பது. மக்கள் என்று சொன்னால் 1 வயசுனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி மக்கள் தான். மக்களை ஈர்ப்பது பக்தி பாடல்களா கானா பாடல்களா? இந்த கானா சொன்னோம்னா டப்பா அப்படியே கானா என்பது ஒரு நாட்டுப்புற இசை. இப்படியாக நம்ம பக்தி பாடல்களா கானா பாடல்களா என்று இருவேறு கோணத்திலே அலசி ஆராய்வதற்காக இந்த பக்கம் 2 பேர் இருக்கா, இந்த பக்கம் 2 பேர். இவங்க பக்தி பாடல்கள் தான் இந்த மக்களை எல்லாம் பெரிதும் இருப்பது என்று பேசுவதற்காக வாதிடுவதற்காக வருகின்றார்கள். இந்த பக்கம் பாருங்க, இல்ல இல்ல கானா அப்படின்னு கானா பாடல்கள் தான் என்ற அந்த அணிக்காக வாதிடுவதற்காக தலைமையோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பக்தி தான், கானா தான். இருந்தாலும் நம்ம பேச்சாளர்களை அறிமுகம் செய்யணும் இல்லையா? அதற்கு முன்பாக என்னை அறிமுகம் செய்வதற்காக கானா பாடல்களின் தலைவி எங்களுடைய அருமை பேச்சாளர் பாண்டிச்செல்வி அவர்களை கோயம்புத்தூரில் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக நடுவரை அறிமுகம் செய்வதற்காக நானே அறிமுகப்பட்டு நான் நல்லா இருக்குமா? அதனால அவங்களை வந்துட்டு அறிமுகம் செய்வதற்காக அன்போடு அனைவருக்கும் வணக்கம். கேட்கலாங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணா. அதாவது தலைமையை பற்றி பேசுறதுக்கு ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, சாதாரண ஒரு நான் இந்த பக்கத்துல எழுதி செல்ல சும்மா கொஞ்சமா எழுதி வந்திருக்கேன். அவங்களை பத்தி சொல்லிட்டே போகலாம். எனக்கு மரபுனா என்னன்னு தெரியாது, மரபு கல்வினா எழுத தெரியாது. அந்த மரபு கல்வியை சொல்லிக் கொடுத்ததே ஆசானிருந்தா நெதர்லாந்து அவங்க இருக்கிறது திருச்சிராப்பள்ளியில தான். படிப்பதோ நேரியல் புதுநிலை பட்டதாரி, அது ஆசிரியரா இருக்காங்க. ஆனால் தமிழ் மேல உள்ள ஈடுபாட்டினால தமிழ் முழுவதும் கத்துக்கிட்டு அதை ஃபுல்லா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி கொடுத்தது சொல்லுங்க. இப்ப இவங்கள மாதிரிதான் நானும் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஹோம்ஒர்க் செவ்வாய்க்கிழமை பாடம் நடக்கும். ஹோம்ஒர்க் எழுதுனா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இருந்தாலும் அதை திரும்ப கேட்டு வாங்கி எங்களை அனுப்ப சொல்லுவாங்க. இன்னும் நாங்க மரபு கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி ஒரு நல்ல டீச்சர் இவங்க. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிறப்பு பேராசிரியை, மரபிலக்கண பேராசிரியர். வெளியிட்ட நூல்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில 8 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதாவது நிறைய தொலைக்காட்சிகள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சன் டிவி, விஜய் டிவி எந்த மாதிரிலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை விட இப்ப ஒவ்வொருத்தருக்கும் கவிதை எழுதுறவங்களுக்கு, கட்டுரை எழுதுறவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு நிறைய பேர் ஆர்வம் உள்ளவங்க இருக்குங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அம்மாட்ட சொன்னீங்கன்னு சொன்னா போதும், அவங்க எல்லாரையும் பெரிய கவிஞர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா இதுக்கு நாளே சார்ந்து. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட இதாக சொல்லுவாங்க. நிறைய நூல்களுக்கு தொகுப்பாசிரியர், அதாவது 8 நூல்கள் தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்காங்க. நிறைய நூல்களுக்கு தொகுப்பாசிரியர் இருக்காங்க. கவியரங்கம் இணையத்திலும் சரி, அதாவது ஆன்லைன் ப்ரோக்ராமும் சரி, நேரடியாகவும் சரி, நிறைய கவியரங்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது லேபனில் 2228 கவியரங்கம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பட்டிமன்றங்கள் 727 பட்டிமன்றங்கள், 187 விவாத மேடைகள், 63 வழக்காடு மன்றம், 45 சுழலும் சொற்பொழி அழைச்சிட்டு ஆதரவு 5000க்கும் மேற்பட்ட அரங்கங்கள் பொதுவிலும் இணையத்திலும் பயந்துள்ளார். நூல்களுக்கு அடித்துறை மட்டும் என்னோட முதல் நூல். அதுக்கு அடித்துறை எழுதும் எங்க ஆப்பான் தான்.
மருது பேராசான் பட்டம், தங்கமகள் விருது, சாதனை பெண்மணி விருது 10 முறை வாங்கியிருக்காங்க. இதுவரை 10 முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. கவியரசர் வைரமுத்துவின் கைகளால் மகாகவி விருது வாங்கியிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போறாங்க. சொல்ல பட்டிமன்றங்கள் முடிஞ்சோடு சொல்ல ஒரு கவலைங்க. அதனாலதான் நாங்க அடுத்ததுக்கு போயிட்டோம். அதாவது 5 முறை தொடர்ந்து உலக சாதனை நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. 16 மணி நேரம் கைவிடாம நாங்களும் அப்பப்ப நீர் போட்டு வச்சு லேசா போட்டு தண்ணி எல்லாரும் போயிட்டு வருவோம். ஆனா இன்னும் அப்படியாம அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க. நாங்களே என்ன பண்ணுவோம், கால் வலிக்குமோ வலிக்காதோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நைட்டு கூட நடக்குங்க. ஆனா அவங்க அப்படியாக உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட சாதனை பெண்மணி தான் இன்றைய நீதி அரசராக நமக்கு அவர்களை அனைவரும் பார்த்து வாழ்த்துவேன். அனைவரும் பார்த்து வாழ்த்துக்கள். முதல் அனைவரும் பார்த்து வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தின் தலைவியாக நடுவராக வந்திருக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கு, திருமதி அரவிந்தம் ஸ்ரீனிவாசன் அவர்களை பொன்னாடை போற்றும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எதிரணி தாராபாளையம் தலைமையாக வந்து கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்னையும் திருமதி ரமா துரைராஜ் அவர்களை கொண்டாடி போகும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிச்சேரி கருப்பசாமி அவர்கள் கட் பண்ணிட்டு எடுத்துட்டான். இது லைட் இருக்கு. அடுத்ததாக துணை தலைவியாக வந்திருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிதா அசோகன் அவர்களுக்கு திருமதி சித்ரா அசோகன் அவர்களை கொண்டாடி போட்டு அழைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய பக்தி பாடல்கள் அணியில் இருக்கக்கூடிய துணை தலைவியாக வந்திருக்கும் கோயம்புத்தூரிலிருந்து சங்கரி முத்தரசு அவர்களுக்கு திருமதி மூளைக்கரை பாலசுப்ரமணியன் அவர்களை கொண்டாடி போட்டு அழைக்கிறேன். வருக. இங்க தாங்க நான் எடுக்கிறேன். இங்கிட்டு வாங்க. லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு. திரைப்பட பாடல்களை பக்தி பாடல்களை என்ற அணியின் தலைவிக்கு திருமதி மகேஸ்வரி அவர்கள் கொண்டாடி போட்டு அழைக்கிறேன். வருக. மாம்ஸ் இங்க பாரு. மாம்ஸ் இங்க பின்னாடி பாரு.
தாங்க மாம்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்து நடுவர் அவர்களை சீக்கிரமாக பட்டிமன்றம் ஆரோக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம பேச்சாளர்ல இறையிசை பாடல்களில் மக்களை பெரிதும் ஈர்ப்பது பக்தி பாடல்களே என்ற அணிக்கு தலைமையாக மோகனா கோபாலன், உள்ளூர் அம்மா, ஐயம்பாறை அவங்க படித்தது பிஜி தமிழ். அவர்கள் பற்றி நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட என்னுடைய நடுவர் என்ற வகையிலே வாங்கி கொண்டிருக்காங்க. பிஜி தமிழ் படிச்சிருக்காங்க. 29 வருடம் ஆசிரியர் பணியிலே இருந்திருக்கிறார். தற்சமயம் மொழிபெயர்ப்பு பணியிலே இருக்கின்றார். அது மொழிபெயர்ப்பு படிதான் ரொம்ப கடினம். ஏன்னா தமிழ ஆங்கிலமா மாத்துறதும் ஆங்கிலத்தை தமிழா மாத்துறது, ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு செய்கின்றார். பட்டிமன்றம், விவாத வேலை, கவியரங்கம் மூணுலையுமே என்னோட நடுவராக அருமையா பண்ணியிருக்கிறாங்க. மீடியா தொடர்பான நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அற்புதமான அம்மாவை நான் அணி தலைமையாக வரவேற்பதிலே மிகுந்த. அடுத்தபடியாக இந்த வகையில் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களோட கவிஞர், பேச்சாளர், மிக அற்புதமான ஒரு தோழி அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். பாண்டிச்சேரி கற்பகம், மரபு பாவலர், கைப்பூ வித்தகர். உடனே சொன்னீங்கன்னா அந்த காட்சிக்கு சொன்ன மாதிரி ஒரு கைப்பூ சொல்லிடுவாங்க. பத்திரிகையாளர், சிறந்த பத்திரிகையாளர், பாடும் கவிப்பேர். பாட்டுலாம் கேட்பீங்க. அது இந்த பக்கத்து காட்சி போட்டோம். ஏன்னா அம்மா பக்தியா பாடினாங்கன்னா அனுப்புவாங்களா. குக்கு என்ற நூலுக்கு ஆசிரியர், நினைவு சுமைகள் என்ற சிறுகதை நூலுக்கு ஆசிரியர், 11 தொகுப்பு நூல்களை போட்டிருக்கிறார். முகநூல் குழுமங்களிலே சிறப்பான சிறுகதை எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், விவாத மேடைகளிலே கலக்கி கொண்டிருப்பவர், தன்னம்பிக்கை பேச்சாளர். ரொம்ப முக்கியமான விஷயம், தன்னம்பிக்கை பேச்சாளர். நேர்காணல் நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துபவர், கவியரங்கம், கருத்தரங்கம், விவாத மேடை எல்லாம் பங்கு பெற்று கொண்டிருப்பவர். அற்புதமான ஒரு பேச்சாளரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவர் எங்களுடைய கானா பாடல்களை அணியின் தலைமை என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரையும் கேள்விக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பக்கத்துல துணை தலைவின்னு நான் வரைக்கும் கேள்வியப்பட்டது பட்டிமன்றத்துல. அணி தலைவி அவங்களுக்கு வழி சேர்ப்பதற்காக இருக்கின்றன. அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, பொறுப்பு கொடுத்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சந்தோஷப்படுறாங்க. அம்மா அரசியல பேசக்கூடாது, அதுவும் ஆலயத்துல அரசியல் பேசவே கூடாது. இங்க அதான் பாட்டை போடணும், தலைவர் சங்கரி முத்தரசு கோவையிலிருந்து பக்தி பாடல்களே என்ற அணிக்காக BA தமிழ் பட்டம் பெற்றவர். தனியார் துறையிலே 10 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். அதுவும் சென்னையிலே தற்பொழுது அருமையான ஒரு விஷயம், இல்லத்தரசி. இல்லத்தரசி என்பதுதான் முக்கியம். அன்றிலிருந்து இல்லத்தரசி என்பதிலே மிகுந்த விஷயம். அதான் மன நிறைவு. பணிக்கு போனாலும் கூட குடும்பத்துல வந்துட்டு நமக்கு ஜெயிச்சதான் ஒத்துப்பாங்க. நீங்க அடிப்படையை விட்டுட்டு நம்ம வெளில விட்டோம் ஒத்துக்காத யாரும். நம்ம தான் போய் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வெளியில போனோம், வீட்டுல போனோம்னா காஃபி தான் போடணும், தோசை நம்ம தான் போடணும், தொழில் கிடையாது. அப்ப இல்லத்தரசி அவர்களுடைய குறிப்பிலே கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருமே பாருங்க, நீங்க இங்க பாருங்க, குழந்தையா இங்க பாருங்க, நீ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களாம் பேசணும், சரியா? இல்லைன்னா உங்க கையில மைக்க விட்டுருவேன், அதாவது ஒரு பாட்டு பாட சொல்லிடுவேன். அமைதியா இருந்தா பாட வேண்டாம் தம்பி. சிறந்த கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், போரூர் தமிழ் மன்றத்தின் துணை செயலாளர். அதனால துணை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
துணை செயலாளர் அவர்களுக்கு நாங்கள் வரவேற்பதிலே அறிமுகப்படுத்துவதிலே இந்த மன்றம் மிகுந்த நிறைவாக எங்களுடைய மலைக்கோட்டை மாநகர் அற்புதமான ஒரு சகோதரி கவிதா அவர்கள் கானா பாடல்களே என்ற அனைத்து வழி சேர்ப்பதற்காக நினைத்திருக்கின்ற அரசு பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் பிஎஸ்சி எம்ஏ எம்எட் படிச்சிருக்கிறாங்க. எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், அதோட இல்லத்தரசி. அது அழகா கொடுத்திருக்கிறாங்க. அதனால 4 பேருக்கு அதான் கொடுத்திருக்காங்க. பல முன்னோர்கள் குழுக்களின் நிர்வாகி, ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்றியூ என 5 தொகுப்பு நூல்களில் இடம்பெற்றவர். முகநூல் குடும்பங்களில் பல விருதுகளையும் ஆயிரக்கணக்கான சான்றிதழ்களையும் பெற்றவர். அவருடன் படித்த சக பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து கொண்டு சிதறம் நோக்கி என்ற அறக்கட்டளையின் பொறுப்பாளராக இருக்கிறார். இந்த அறக்கட்டளையின் வாயிலாக பல உதவிகளை இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சகோதரியை நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்துவதை மிகுந்த மகிழ்ச்சியை ஆரம்பம் வந்துட்டு நான் ஏதாவது பாடல் பக்தி பாடல்ங்கிறதுல வந்துட்டு அறிமுகப்படுத்துறத விட இவளோட பேச்ச கேட்டிருக்கோம். நாம இடம் போவோமே, அது ஜாலியா இருக்கும் இல்லையா? என்ஜாய் பண்றதுக்கு தானே பட்டிமன்றமே, சரியா? இப்ப முதலாவதாக நாங்கள் அழைக்கின்றோம் பக்திக்கு முதல்ல எடுக்கணும், அப்புறமா சரியா? அதனால இன்றைய காலகட்டத்துல எல்லாம் நான் சொல்லுவேன், அந்த காலத்துல இந்த காலத்துக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பாடல் வேணாலும் எடுத்துக்கலாம், பாட்டை பாடுறதா பாடலாம், வரியா சொல்றதா சொல்லலாம். இது அதை பத்தி வசனமா பேசுறவாலும் பேசலாம். என்னென்ன பாடல்கள் பாட மாட்டேன், அவ்வளவுதான். அதனால வந்துட்டு நான் என் காலத்துல சொல்லிக்கிறேன். பக்தி பாடல்களே மக்களை பெரிதும் ஈர்க்கின்றது என்ற அணிக்கு தலைமையை மோகனா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவராக இருக்கக்கூடிய கவிமாமணி சரஸ்வதி பாஸ்கர் அவர்களை வணங்கிக் கொண்டு என்னுடைய திரைப்பட இசை
நான் சொல்லிடுறேன் அதே ஒரு விஷயம். எங்க ஆட்டுக்காரர் வந்துட்டு அங்க உட்காருங்க. நான் கேட்பது கண்ணதினம் கண்ணை ஆட்டுக்காரர்கள் இல்ல இல்ல நான் பாடுனா பாடுறேன்னு அவ்வளவு காட்டி கண்டிப்பாங்க இல்ல நான் பாடுறேனா பொண்ணு பார்க்க வரும்போது நான் பாடுறேனா பாடுறேன் நான் பேசுறேனா எப்படி கிடையாது பேசுறேன் பாட மாட்டேன் அவங்க பேச மாட்டேன். ஏன் நடுவர்களே அவரை தலையாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு சாப்பாடு உங்க கையால வேணாம் அப்ப தலையாட்டுனா ஆகலாம். இன்னைக்கு நீங்க சொல்றத சொல்லிட்டே இன்னைக்கு நான் ஓகே நாளைக்கு உங்க கையால அங்க நீங்க பாத்துப்பீங்க எப்படி கேட்டீங்க அப்படின்னா அதாவது தங்க தலைய புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து இந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை பாடிட்டீங்க பாருங்க. ஜானகி தேவி ராமனை தேடி வாசல் திறந்தார் ராமன் வந்தார் மயங்கி விட்டார் தன்னை கூட மறந்து விட்டார் அப்படின்னு இருப்பீங்க. அப்படின்னா இன்னொரு பாட்டு பாடிப்பீங்க. சார் பாடிப்பார் ஒரு பாட்டு எப்படி கேட்குறீங்க நான் வந்து பார்த்தேன். காஞ்சி பட்டுடி கஸ்தூரி பொட்டு வைத்து எப்படி தெரிஞ்சதுல காஞ்சிபுரத்தை பட்டு போறவன் தெரிஞ்சுவே அதான் காஞ்சி பட்டு அதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த திருமகள் வந்துட்டு அந்த திருமகனும் முன்னழகை பெற வேண்டும். அந்த திருமகனும் முன்னழகை பெற வேண்டும். பூமகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும். உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். மாமியார் பாட்டனும் மற்றவர் போற்றணும். இந்த மாநிலமே முன் புகழை பாடணும். இந்த மாநிலமே முன் புகழை பாடணும். அந்த நடந்துட்டு அந்த மாநிலம் புகழ்வது என்று என்னுடைய உங்களுடைய கணவர் பாடியதால என்று நிஜமாக இருக்கிறது. அப்ப பக்தி பாடுறாங்க. கண்ணகி போல இருக்கணும் சொல்ற மதுரையை வச்சுட்டேன்னா அவ்வளவுதான். யாருமே நேரம் பார்க்கலையே. கண்ணகி மதுரை எடுத்தா சொல்லணும். செவி வழி செய்திகளை நேரம் பார்க்கலையே. அதனால அதை விட்டுலாம். சாய்ஸ்ல விட்டுருவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆனா இதே பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க. இந்த காலகட்டங்களுடைய பெண்ணுடைய அம்மா நம்ம இளைஞர்கள் இருக்காங்க 2 பேரு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. திருச்சியில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள வாங்கிக்கிறவங்க அனுப்பிச்சாங்க. அவங்களும் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நீங்க ஏழு எப்படின்னு கேட்கணும்னு எப்படின்னு கேளுங்க. அப்படியே சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னா பாடல் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஜெண்டர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. தலைவர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பாடல்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம தானா பாடல்கள் தலைவர் கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, வாசல் வந்து தேடி என் வாசம் வாங்கி போயா. எப்படி பெண்ணு கிட்ட கேட்பாங்க. இன்னொரு பாத்தீங்களா தலைமுல அப்படியே கை கட்டல பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா யானையை கேளனோட பாருங்க கூட்டிட்டான். இன்னொரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. வந்த மாமியார் ஓடி போயிட்டாங்க. தலை தெரிக்க ஏ பார் அம்பிகா, பி பார் பானுமதி, சி பார் சித்தரா ஜோடி, இ பார் எலிசபெத், எஃப் பார் பாத்திமா. இப்படி சொல்லி கொடுத்தா அந்த வந்த மாமியார் பேரு தேவகி. கேட்டுமா பின்னங்கால் பெடல் எடுத்து ஓடி போயிடுச்சு. எப்படி நம்ம எதிர ஞானா தலைவர் மாறி போக பாட்டு சொல்லி கொடுத்தா எப்படிங்க விளங்கும்? காதல் என்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்குள்ளே லவ் இருப்பீங்க. இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இருக்குங்க லவ். அந்த காதலிலும் என்னுடைய பக்தி பாடல்களை கூட்டியிருக்கார்கள் பாருங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மா லக்ஷ்மை குருவே நமக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதாவது கண்ணுக்கு 100 நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உடவா. அப்ப ஒரு காதல் அதே கல்லாட்டம் கல்லாட்டம்
காலையில முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் 100 நிலவை வந்துட்டு எடுத்துக்க வேண்டியது. என்ன பண்றது? கம்யூனிட்டி பைப்பு அன்னைக்கு பழனிக்காய் பூசணிக்காய் விட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றது? போதிருக்கு இப்படிதான் பாட வேண்டியிருக்கு. நீங்க அவ்வளவு ரசிக்கிறீங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு பாத்தீங்க அப்படின்னாக்க அறிவராசனம் தேவமாசையே அப்படின்னு சொல்லி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பான்னு ஒரு எல்லாரும் மார்கழி மாசம் பாடுவாங்க. ஆனா நம்ம எதிராளி தலைவர் மாதிரி இருக்கிறவங்க என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? வந்து ஜிகிருமணி ஜிகிருமணி சிரிச்சு போட்டா ஆனி இப்படி பாடுனா எப்படி ஒரு கானா பாடுறது பாடி பாடி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இன்று வரையில். அடுத்த பாத்தீங்க அப்படின்னாக்க இது ஒரு இந்த பாட்டு இருக்கு, வீரத்துக்கு கல்வியா வீரமா செல்வமான்னு இருக்கு. அந்த பாடல்கள் சொல்லிருக்காங்க பாருங்க, குத்து பாட்டா சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடி வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட இப்படின்னா எந்த புருஷையா கட்டுவான் சொல்லுங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க போன வாரத்துல ஆம்பூர்ல ஒரு பெரிய விழா, ஒரு குடும்பத்தோட விழா. நாங்க அப்படியே இல்லைன்னா அப்ப நாங்க எங்க கார்ல போனோம். திருச்சியில இருந்து ஆம்பூருக்கு ஒரு 8 மணி நேரம் பயணம், 348 கிலோமீட்டர். அப்ப கொஞ்சம் தூக்கம் வரும், கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியா இருக்கும். நைட்ல நாங்க பயணம் போய் சேரணும். 8 மணிக்கு எடுத்தாச்சுக்காங்க. அங்க ஒரே டிராபிக்கு. அங்கங்க வந்துட்டு மீட்டிங் போட்டுறா. ஒரு பக்கம் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு மீட்டிங் வருது. என்ன செய்யறது? நாங்க என்ன உட்காந்துருக்கியா அவரை தூக்க விடாம பண்ணணும்னா என்ன பாட்டு போடுவோம்? வாடி வாடி நாட்டுக்கட்ட அதான் போடுவோம். வழியே இல்லையே. அதுக்கு அப்படியே புதுசா சீனிங்களும் அப்படியே அவரு வந்து பக்தி பாடல் போடும்போது கையை தூக்கி பக்தி பரவசமா போயிருக்காரு. கானா பாடல்கள் போடும்போது கையை தாளம் போடணும்னு ஆசைப்படும். கை போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கால் தாளம் போட வைக்கும். பிரேக்க விட்டு கால் போட என்ன ஆகும்? நீங்க குஷாலாவீங்க, அவர் புள்ள பண்ணாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. வாகன விபத்து விபத்து ஒரு படத்துல பண்ணதுதான். அதே கையெல்லாம் விட்டுட்டு நான் எதையும் முடிச்சுக்க மாட்டேன், எதையும் முடிச்சுக்க மாட்டேன், அந்த எதையுமே முடிச்சுக்க மாட்டேன். அப்படியே போய் அப்படியே பஸ்ல இருந்து வெளியில விடுவான் பாருங்க. அது மாதிரிதான் அதான் சொல்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா அதாவது நம்முடைய மதுரை மாமன்னர் கூந்தலுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு உண்மையிலேயே வாசம் இருக்கிறதா என்று அவருக்கு ஒரு ஆராய்ச்சிங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது உண்மையில ஆணுக்கு வாசனை கிடையாது, பெண்ணுக்கு வாசனை கிடையாது. 10 நாள் குடிச்சா போறேன் என்னாச்சு அது வேற விஷயம். ஆனா இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக அந்த இருக்கக்கூடிய நக்கீரர் வந்து இது பண்ணாங்க, பாடல் கொடுத்தாரு. நல்ல பாடல் வந்து கொடுத்ததே வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது செய்ய கொடுத்தாரு. அதுல இயற்கையிலேயே பெண்களுக்கு மனம் உண்டு என்று, ஆனால் கிடையாதுங்க அப்படிங்கிறதான் என்னோட இது. பாத்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து இந்த கானா பாடல்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. கூந்தல் ஆடை கல்வி முறையே கூந்தல் போதும் போதுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. ஆனா நாங்க சொல்றோம் கூந்தல் என்பது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், அது இல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அடுத்தது கண்ணா கருவேங்கிற கண்ணான்னு ஒரு பாடல் இருக்குங்க, பக்தி பாடல். அதுக்கு ஒரு பாட்டு இன்னைக்கு போட்டுக்கிற ஒரு கவிஞர் கானா பாடல்ல கருப்பு நிறத்தலைக்கு கருப்பு நிறத்தலைக்கு உனக்கு சமப்பலைக்கு அதுதான் அங்கதான் நிக்குது. அதோட ஒரு லைன் வந்து பாருங்க. அடுத்த லைனு முதலுக்கு சொல்ல காரணி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். ஏங்க அடுத்த உனக்கு இன்சூரன்ஸ் பண்ண இல்லையாங்க? வீட்டுக்காரங்க எனக்கு முக்கியம் கிடையாதுங்க, கஷ்ட புத்தகமே கிடையாது, இன்சூரன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றி கூறி இடம் அவர்களே திரும்பவும் வருவேன் என்று சொல்லி இடம் அவர்களே நன்றி.
அவர்கள் பக்தி பாடல்களை இல்லாத என்னையாரு அதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஜானகி தேவி ராமனை தேடி வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சு சொல்லிருக்காங்க, என் குடும்பத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய கானாவுக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க, கானா பாடல்களையும் அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா பக்தி பாடல்களுக்கு இல்லாத ஒரு ஈர்ப்பு எந்த இருக்கிற போது கேவலமா எழுதுறாங்க அப்படின்னு ஒரு ஆனந்தத்தை இருக்கின்ற மோகனா அவர்கள் பாப்பங்க முக்கியமாங்களா எதிரடி நாம் அழைக்கின்ற நேரமாக பாண்டிச்சேரி கருப்பசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவிசை பாடல்களில் மக்களை பெரிதும் ஈர்ப்பது கானா பாடல்களே என்ற தலைப்பிலே தலைமை தாங்கி தொடங்குமாறு அன்பு கொண்டு ஆனந்தமாய் வீட்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளின் பாதம் சொல்கிறேன். அகல் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சிய விளக்கு. இன்னும் தமிழை வணங்கி தாய் தமிழுக்கும் தாய் தந்தையருக்கும் முதல் வணக்கம். எனது தலைமைக்கு அடுத்த வணக்கம். ஆண்டோர் சான்றோர் அலைசார் பெரியோர் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எண்ணெய் எதிரி பேச்சாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தலைப்பு சகோதரிகள் புரிஞ்சுக்காம பேசுறாங்க. தெரிந்தும் மக்களை ஈர்ப்பது, அதுதான். அதை திரும்ப திரும்ப அண்டலை பண்ணிட்டே இருக்கணும். மக்களை ஈர்ப்பது. சாமி பாட்டு பாடுறோம், நான் யாரும் சாமி பாட்டை வெறுக்கல. ஏன்னா நம்ம முதல்ல எடுக்கும் போதே சாமியை சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். ஆனா எந்த நேரமும் நானும் காலி கட்டிட்டு நீங்க எல்லாம் உட்காந்துருக்கணும்னு சொன்னா சாமி பாட்டு சரியா இருப்பாங்க. நமக்கு வேலை இருக்கு, 1008 வேலை இருக்கு. அதனால சொல்லு தலைப்பை சரி பார்க்கணும். அதாவது மக்களை பாடல்களை மக்களை பெரிதும் ஈர்ப்பது பக்தி இசை பாடல்களா அல்லது கானா போன்ற துள்ளல் இசை பாடல்களா? நான் சொல்றது துள்ளல் இசை பாடல்கள் தான். இன்னைக்கு உலகத்தை படிச்ச யார் எழுதுறது? நான் இல்லப்பா, இந்த இருக்காரு பரந்தாமன், அவர்தான். அதை கழிச்சு மனுஷனை படிச்சாரு. ஆதாம் ஏவாள் சொல்லி 2 பேரு. அந்த ஆதாம் ஏவாள் இருந்து இன்னைக்கு உலகத்துல நம்ம எத்தனை கோடி பேர் இருக்குன்னு தெரியுமா? மொத்தம் 800 கோடி. 2 பேர் உருவாக்குன இன்னைக்கு 800 கோடியா வேண்டியிருக்கு. இதுல ரொம்ப வருத்தப்படுறதுன்னு சொல்லலாம், இல்ல சந்தோஷப்படுறதுன்னு தெரியலாம். இந்தியாவில மட்டும் 142 கோடி இருக்கு. நம்ம தான் முதலிடம். முதல் சைனா இருந்துச்சு, ஸ்கூல் கழிச்சு நம்ம வந்துட்டோம். முதல் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் 1 டஜன் சொல்லி இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம் இதுல நமக்கு இருவரும் சொன்னாங்க. இப்போ அதுக்கு பிறகு நாம் இதுல நமக்கு ஒருவர் மட்டும் போடுறாங்க. இப்ப நாம் இதுல நமக்கு இருக்கு மற்றவர்களுக்கு வந்துருச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பெருக்கம் அதிகமாயிடுச்சு. அவங்களோட உழைப்பு பாத்தீங்கன்னா காலையில கழனிக்கு போய், அதாவது விவசாயிகளும் சரி மனுஷங்க எல்லாரும் வீட்டுல இருக்கணும், அல்லல் பட்டு அவள் பட்டு அவன் நூறாடி வரலாம். வர்றப்ப சாமி பார்த்து கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, கேட்கலாம். ஆனா அதுவும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா அப்படின்னு சொல்லி அதை எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா நமக்கு சேர்ந்து வேப்பரை கொடுத்து ஆடிப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு குஷி கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, அடி ஆத்தாடி மாரியம்மா சொல்றா இலக்கே மாரியம்மா ஆராத்து அரிசிய பாராட்ட வேண்டாம் அம்மா. அதாவது நாங்க அன்போட அம்மாவையும் சரி அண்ணாவையும் சரி நம்மளோட வேப்பனையை கொடுத்து ஆட வச்சா பாண்டிச்சேரி யோசிச்சு பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. நான் அடிச்சு கால் நிறைய நடந்து போறவங்க மாதிரியே தான் போயிடுச்சு. உடலை மட்டும்தான் மாற்ற. அதே மாதிரி கண்ணனையும் சரி அம்பாலையும் சரி நான் எங்க பொண்ணா பாக்குறோம். வாடி என் வீட்டுல இருக்கிறத சாப்பிடுன்னு என்னோட குழந்தை மாதிரி நான் பேசுறேன். கண்ணனையும் வாடா அப்படின்னு சொல்லி, அதாவது தானாங்கிறது ஒருத்தர் புரியுற மாதிரி இருக்கணும். கிருஷ்ணா முகுந்தா முராரி இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஆனா போட்டோட என் பொண்ணு தூங்கிடுவான். பிக் பாஸ்ல பாருங்க, எல்லாருக்கும் பிக் பாஸ் பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பிக் பாஸ்ல பாருங்க, காலையில எந்திரிச்சோட ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு போடுறாங்க?
தன்னை போல பெட்ஷீட்ல படுத்துக்கிட்டே கால் கட்டி ஆட்டிட்டே இருப்பான். அதே இது இன்னொரு பாட்டு போட்டீங்கன்னு சொன்னா கடவுளை இழுத்து மூடி படுத்துக்குவான். இதெல்லாம் உண்மை. அதாவது இது என்ன சொல்றது, நான் வந்து கத்தி பண்ணது என்ன கிடையாது. ஆனால் உண்மை எதாவது வந்து இதான். நமக்கு தாலாட்டு இருக்கு, அதற்கு மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளோட கிராமத்துல வந்துடும். அதாவது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அவன் சோத்துல உட்காந்துருப்பான். அப்ப போனால் போகட்டும் பாட்டு சிச்சுவேஷன் பாருங்க. நம்ம வாழ்க்கையோட எந்த சிச்சுவேஷன் பாருங்க எத்தனையோ இருக்குது. அதை பாத்தீங்கன்னா தாளாட்டு நம்ம வாழ்க்கையோட சம்பந்தம். இந்த காலத்துல குழந்தைங்க இதெல்லாம் கேட்டுருக்கோம். பூஜையை விட்டு அவளை நிமிர்ந்து பார்த்துட்டு அது வேற மாதிரி பாட்டு எப்படி கேக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. வேற மாதிரி பாட்டு எப்படி பாட்டு போடணும்னா அவங்களுக்குலாம் கவலைப்படாதே சகோதரா எங்க அம்மா கருமாரி காத்திருப்பா அப்படிதான் போடணும். நம்ம கவலைப்படாதே சகோதரா. அப்புறம் டைட்டானிக் காதல் போல எங்காதல் முழுகாதப்பா, இது டைட்டான காதலப்பா, வெயிட்டான காதல். அப்புறம் அதுல ஒரு வரி இருக்கும், அத்தரிக்கா போக இத்தரிக்கா போக. பிள்ளைங்க எல்லாம் குதிச்சு விளையாடும் முடியாம ஒரு பிள்ளையோட எந்திரிக்க வைக்கிறதுனால எனக்கு காணா படல். அதுதான் உண்மை. அதற்கு அடுத்ததாக தாலாட்டு கேட்கிறோம். தூங்குறாங்க தூங்குறீங்க பக்தி. கண்டிப்பா தூங்கலிசைங்கிறத விட நான் துள்ளலிசை மட்டும்தான் சொல்றேன், தூங்கலிசைன்னு சொல்லல. ஆனா அதை எந்த நேரமும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன கதை, அதாவது நாவல் கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு புயல் நட்பான செஞ்சுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு காட்டுதல பழங்காம அவங்களுக்கு நாளை கேட்கிறாரு, நான் உங்களே என்ன நீ பாராட்ட மாட்டேங்கிற. ஆனா அவன் வந்து காலையில ஒருக்க மதிய ஒருக்க நைட் ஒருக்க தான் அவனை நினைக்கிறான். நீ ஏன் அவனை இது பண்றேன்னு. அப்படியா சரி வான்னு சொல்லிட்டு கையில ஒரு கிணத்தை கொடுத்து நிறைய என்ன தழுக்க கொடுத்து இந்த ஒரு சொட்டு. இப்ப நீங்க கதையை கேட்ட பிறகு எல்லாருக்கிட்ட அந்த கதையில இருந்து ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா நாங்க பிரசாதம் தருவோம், இல்லைன்னா நாங்க நிறுத்தி போடுவோம். அந்த ஒரு சொட்டு கூட இல்லாம சுத்தி தமிழ் சொல்றாங்க. உடனே நாலு என்ன சார் இந்த வேலை நான் செஞ்சுக்கேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கழுத்து சாப்பிடா போட்டுட்டாரு. இந்த எண்ணெயை அப்படியே பார்த்துட்டே சுத்தி வந்துட்டாரு. பாத்தீங்களா ஒரு சொட்டு கூட சிங்கல. நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி வந்துட்டேன், சந்தோஷம். எத்தனை தடவை என்னை நாராயணான்னு கூப்பிட்டாரு, எத்தனை தடவை என்னை நாராயணான்னு கூப்பிட்டேன்னு கேட்டாரு. ஐயோ நான் சொல்லுவேன் இந்த நேரத்துல வித்தியாசப்பட்டிருக்கேன். அப்ப அவன் அந்த வேலை பண்ணுவதையும் சாமி பாட்டாகட்டும் என்ன பாட்டாகட்டும் அவன் நினைக்கிறதே பெருசு. இப்ப இருக்க 24 சென்சுல இருக்கு தலைக்கு மேல வேலை. பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கைபேசி முகத்தால அவ்வளவு கெட்டு போயிருந்து. இதுல நான் சாமி கும்பிடுறது பெருசு, சாமியை கும்பிடுறது பெருசு. இதுல நீ இப்படிதான் கும்பிடுன்னு சொல்லிட்டு எந்த நேரம் நீ சாமியை மட்டும் கும்பிடுன்னு சொன்னா வேலை பார்க்கறது யார் பாப்பா. அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா மனசுலதான் நினைச்சுடுறோம்ல, கதையில சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து இயற்கை. இயற்கை பாத்தீங்கன்னா நான் வரும்போது பார்த்தேன் வயல்வெளி என்ன அழகா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன கைப்போன்னு சொல்றேன். விவசாயியின் முதுகு வளைந்து நிற்கிறது. முதல் வரி விவசாயியின் முதுகு, இரண்டாவது வரி வளைந்து நிற்கிறது கதிமுற்றிய நெல். அவன் வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அந்த நெல் வந்து கதிமுற்றி புரிஞ்சிருக்கு. இது நான் வரும்போது சொன்ன சின்ன கதை. கை தட்டலாமே. அருமையான ஒரு ஏ கண்ணானே தானே நானே தன்னே தன்னே நன்னே 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 நானே நானே தன்னே நன்னே 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 நானே ஏ சம்பானா
அப்படின்னு சொல்லும் போது அந்த சம்பாநாத தலை அசைக்கிறதும் உண்மையாவே இயற்கை அளவுக்கு அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லை. அந்த பயத்தை வாங்காமலே கைத்தட்டு வருதுன்னா கானாக்கு கானா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இன்பம் துன்பம். ஒரு காதலி அவர் ரொம்ப கவலையோட இருக்கா, அவளை நான் சிரிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பாட்டு? ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்தறிந்து ஞான குட்டி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னருந்து அப்படின்னு சொல்லி இதுல தப்புறது வந்து எல்லாருக்கும் 102 கொண்டாட்டி அத்தனை பேருக்கு சேர்ந்து குழந்தை 20 அப்படிலாம் வரும். 26 வயசுன்னு சொல்லலாம் வரும். இதெல்லாம் வந்து கானால வந்து ஒருத்தவங்க ரசிக்கவும் பிரிக்கவும் வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அது திருவிழால ரொம்ப அழகான பாடலாம் பாடுவாங்க. அந்த பாடல பாத்தீங்கன்னா கல்யாணம் சமயம் அதாச்சும் முடியுமா? காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அப்படியே சிரிச்ச முறை அதையெல்லாம் உடனே ரெண்டாவது தான் ஞாபகம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழை பத்தி எத்தனை காணா பாட்டு நித்த நித்த நெல்லு சோறு நெய்மனத்தை கத்திரிக்கா நித்த நித்த நெல்லு சோறு நெய்மனத்தை கத்திரிக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி வரும். போயிட்டு நீங்களும் நல்லா அனுப்பி வைக்கிற மாதிரி பாடு. நாங்க வந்துட்டு நாங்க காலையில அதுல புளி போடணும். நீரை பார்த்து அதை நினைச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு வரவேற்பாங்க. அது எனக்கு ரொம்ப 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 ஊர்வலத்தை ஆடு வரும் நந்தனானே நாடியம் இளம்பால காலம் உலகி வரும் வசகனி வாத்தியம் பாதநீர் நடத்தி வர பாட்டியோ. இந்த கையை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாதநீர் நடத்தி வர பாட்டியோ அந்த தேர் போல போகுதையா ஒரு போல காட்டியும் ஒரு போல காட்டியும் பாலநீர் விளங்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அந்த சேவை பகுதியில் உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கூட நாட்டிய மாதிரி தோல் பாருங்க. ரசிக்க வைக்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம இயற்கையோட நாங்க ரசிக்கிறோம். அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க, கடல்ல நன்றோட வாசல் அந்த நீர் கடையில பாறையோட மீன்ஸ் அது இப்படி பண்றது மக்கள் கட்டுற மாதிரி இருக்கான், கை கட்டுற மாதிரி இருக்கான். அவங்களோட ரசிப்புக்கலையில இருந்து அவன் நாடக கொண்டு வர எவ்வளவு ஒரு இயற்கையோட சேர்ந்தது. அதுக்கு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் இந்த பதவி எடுப்போம். வாழ்க்கைக்கு இந்த மாதிரி பாட்டுகளுக்கு நிறைய வந்தாச்சு. சொன்னாங்க பொண்ணு பாட்டுன்னு சொல்லி நானும் பாடினங்க கொட்ட சாக்கோ கொழுந்து எட்டையோ அப்படின்னு சொல்லிருக்கோம். அது உங்க வீட்டுக்காரங்க முன்னாடி நீங்க என்ன பாடுங்க? அதை கேட்க எல்லாரும் கேட்டா பாடி சொல்லி எங்கதான் கொடுக்குறது? அந்த பழையாட்சி கேட்கும்போது அவங்க அழுகிற பாட்டோம்னா நம்ம அந்த போய் நிற்போம், நம்மளுக்கு அழுக வந்துடும். அந்த மாதிரி கவலைப்படாதே எங்கம்மா கருமாறி காசு நிற்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சகோதரா பாக்குறேன், சகோதரியா பாக்குறேன், உன்னோட துக்கத்துல பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக தானா பாடல். சரி, ஸ்டாலின் தான் என்ன சொன்னாரு, ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இருக்கு, எல்லா பாடல்களிலே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பக்தி மட்டும் மக்களை ஈர்க்காது அப்படின்னு நான் சொல்லி கண்டிப்பா நிச்சயமா தானா பாடல்னா இந்த மக்களை ஈர்க்கும் என்று சொல்லி அடுத்து பழையவை வருவேன் என்று நன்றி சொல்லி வேறுவேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றம். மிக அழகாக வாதங்களை வைத்திருக்கின்ற கானா பாடலுக்கு சார்பாக பாடி சொல்லுகிறார்கள் சாமி அவர்கள். என்ன பாட்டு இல்ல என்ன பாருங்க, இதுதான் இதுக்கு நீங்க எதை சொல்ல முடியும்? பக்தி நாங்க எதிரியாக யாரையும் பார்க்கல. எங்க சகோதரி அவங்க
பண்ணுவாங்களோ தெரியல. சலோமியா என்ன பண்ணுவீங்க? வராங்க. பக்தி பாடலுக்கு வலு சேர்ப்பதற்காக கோவையிலிருந்து சங்கரி முத்தரசு அவர்கள் அவங்களுக்காக நம்ம ஒரு ஏதாவது ஒரு வரிகளை சொல்லுவோமே, பாட்டு பாடி ஆரம்பிப்போமே. என்ன ராதை கேட்ட கண்ணனோ, என்ன சீதை கேட்ட ராமனோ, கோதை கேட்ட கோவலர் யாரோ, முத்தரசு ஐயா. ஆமா, சங்கரை கேட்ட முத்தரசோ அப்படின்னு ஒரு பாடலோட ஆரம்பிமா. என் தாய்க்கும் தாய் தந்தைக்கும் என் தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையை நடுவரும் நீதியரசர் நடுவர் அம்மாவுக்கும் என் அடுத்த வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அடுத்த குழந்தைகளுக்காக உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். எதிரணி எண்ணெய் கேட்காதவர்களுக்கும் என் சிறந்தான வணக்கங்கள். தலைப்பு என்னங்க, அவங்க என்னவோ ஈர்ப்பது காணா பாடல் சொல்லிட்டு போய் பாண்டிச்சேரி மேடம் உட்காந்துருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அவங்க இன்னும் காந்தத்தை எல்லாரும் கையை வச்சுட்டு ஈர்க்க வந்த மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. ஏன் கானா பாடல் இல்லைன்னா மனுஷங்களை பக்தி பாடல் எல்லாம் ஈர்க்காதா என்ன? ஈர்க்கும். எப்படி தெரியுமா? இப்ப சொல்ற பாருங்க. கண்டு கொண்டேன் நான் வந்தது யார் என்று, கண்டு கொண்டேன் என்னோடு வந்தது யார் என்று, கண்டு கொண்டேன். என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. கண்டு கொண்டேன், அதாவது பக்கத்துல உட்கார்ந்து பாத்தீங்களா? திருவள்ளுவத்துல ஏவிராஜன் பாடுற பாட்டு இருக்கு. அதாவது பாண்டிச்செல்வி வரும்போது எங்கூட வரும்போது பக்தி பரவசமா வந்தாங்க. ஆனா இங்க வந்தோடனே காணா பாட்டுக்கு மாறிட்டாங்க. அதுதான் எனக்கு ஏன்னு தெரியல. கண்டு கொண்டேன் நான் வந்தது யார் என்று, கண்டு கொண்டேன் விழித்த முகத்தில் சந்திரன் முகம், கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன். அப்படிதான் அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க சொல்லிட்டே இருக்காங்களே, சகோதரி சொன்னாங்க தூக்கம் வரும், இந்த பாட்டெல்லாம் பாடுனா எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு. மனசுக்கு தூக்கம் முக்கியமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. தூங்குனாதான் மறுநாள் இருந்து மற்ற வேலைகளை செய்ய முடியும். உங்க கானா பாட்டை கேட்டு ஆடவும் முடியும். இல்லைன்னா மனுஷன் ஒரே அடியா தூங்கி போயிடுவான். அப்போ அவனுக்கு தூங்குறது முக்கியம். தூங்குறது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால கண்டிப்பா தூக்கம் எங்க பாட்டுல இருந்தாலும் அது முக்கியம்னு சொல்ல வரேன். நான் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். திருச்சியிலிருந்து முசிறி வர வரையில வேதநாராயணன் ஒரு கோயில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த கோயில நாராயணன் வந்து 4 வேதங்களையும் வச்சுட்டு தலையில வச்சுட்டு பள்ளி கொண்டு தூங்குறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த நாராயணனுக்கே வேதம் தூக்கம் தேவைப்படுதுன்னா நம்ம எல்லாம் மனுஷனுக்கு எல்லாமே தேவைன்னு சொல்றோம். நமக்கு எப்படி தேவை? நம்ம கடவுள் இல்லாம நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? கடவுள் தவிர நம்ம எல்லாமே கேட்கிறோம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. இந்த பாட்டை இன்னைய வரைக்கும் உங்களால அடிச்சு வேற ஏதாவது பாட்டு இருக்கா? எத்தனை கானா பாட்டு இருந்தாலும் சரி, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகளின் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சரி, பாட்டுல எந்த பாட்டு தான் நல்லா இல்லைன்னு நீங்க சொன்னாலும் எங்க பாட்டு நல்லா இல்லைங்கிறாங்க. சொல்ல சொல்ல இருக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இருக்குதடா முருகா, உள்ளமில்லாம் பெயரை சொல்ல சொல்ல இருக்குதடா. இந்த பாட்டு எப்படி இருக்கும்? அப்படியே காதல தேன் வந்து பாயிற மாதிரி இல்ல? அடுத்த தெரிஞ்சுக்கிறேன் வாயிலே படிச்சு காதல சேர்ந்துருக்குறீங்க. நக்கி நக்கிட்டு போயிட்டு நான் சொல்றேன். முருகனை மாமணியே முருகையா, தேவர்களின் குளம் காக்கும் வேலையா.
அடிச்சுட்டு ஒரு பாட்டு வர முடியுமாங்க? முடியவே முடியாது. ஏங்க எல்லா இஸ்திரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அந்த எல்லா இஸ்திரியோட பாட்டு இறை சக்தியும் இசை சக்தியும் சேர்ந்துதான் பக்தி பரவசம். அது இல்லையே சொல்ல முடியுமா இவங்களால? அவங்க என்னவோ சும்மா கானா பாட்டுன்னு சொல்றாங்க. இப்ப பாரு கானா பாட்டு ஒரு பாட்டு எடுத்து விடுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா அது தப்பான கருத்துங்கிறத யாரு சொல்லி கொடுக்கறதுங்க? எங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க வர தலைமுறைகளுக்கு தப்பான கருத்துக்களை சொல்லி கொடுக்கறதுதான் எங்களோட வாதமே. ரசிக்கிறாங்க, ஆனா அந்த கருத்து வந்து உள்வாங்கணும். கண்ணவாசன் பாடல்கள் பாருங்க, ஃபுல்லா கருத்தான பாடல்தான் இருக்கும். இப்ப உள்ள பாட்டை கேட்டா ஏதாவது கருத்து இருக்கா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? அப்படிங்க போய் சொல்லி கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? எல்லாமே என்னன்னா அவ்வளவுதான் கயிறு போட்டுப்பியோ, சங்கிலி போட்டுப்பியோ, இல்ல மெட்டி போட்டுப்பியோ, போட்டுலாம் மெட்டிப்பியோ, உள்ள கட்டி பெற்றுப்பியோ, பெற்றுக்க மாட்டியோ, அதை வச்சு கலர போட்டு வச்சுப்பியோ, வச்சுக்க மாட்டியோ, லிவிங் டுகெதர். அதுதான் இப்ப அதுதான் அந்த முன்னாடி கல்யாணம் ஓடி போய் கல்யாணம் அந்த பாருங்க எவ்வளவு அந்த பாருங்க பார்த்து அந்த 4 மாசத்துக்கு போச்சு 2 மாசத்துக்கு கணக்கு குறையா போச்சு. அது மாதிரி இவங்க பாட்டை கேட்டா அது எல்லாமே நடக்கும். வேற ஒண்ணும் நடக்காது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க? கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏழை தண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். அந்த பாட்டை கேட்கும்போது எப்படி நாம மேம்படுத்தி நிக்கிறோம்னா அதுதான் அதுல கூட ஒரு பாடல்மா ஆயப்படி மாளிகையில் தாய்மொழியில் கண்களை ஆயக்கண்ணன் தூங்குகிறாரேனோ அவன் வாய்மொழிய முன்னே உண்டு மண்டலத்தை காட்டிய ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ. ஏன்னா நீங்க தூங்குறீங்க சொன்னதால சூக்கரா ஒரு பாட்டு சிந்து பைரவின்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து சிவகுமார் பாடிருக்கான். கலைவாணியே கலைவாணியே முளைத்தானே அழைத்தேன் உயிர் தீயை வளர்த்தேன் வரம் வேண்டும் துடித்தேன் தொழுதேன் பல்வரையேற்றேன் அழுதேன் இசைதரும் கலைவாணியே முளைத்தானே அழைத்தேன் அப்படின்னு எங்க பாட்டு இருக்குங்க. அதே படத்துல இன்னொரு பாட்டு பாடுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ராணாவிலமா என்னன்னா எதை கையில கட்டுவாலும் அடிப்போம் கட்டுவோம் கையால கட்டுவோமா 2 கையும் பக்கத்துல ஆடுறதுனால அடிப்போம். அம்மா நடுவரம்மா நீ இப்பவே தீர்ப்புங்கிற வார்த்தையை உங்களை நேரத்தில் சொல்லலாம். தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் திருத்தப்படலாம். தண்ணி கட்டி தேடி வந்த கண்ணன் கட்டினா இந்த சூரியன் ரெண்டு சேர்க்கிறது மாமி நீ கண்ணை கட்டி காட்டு சாமி சாமி சாமி. இது இந்த வரிகளாம் இது சொல்லாத வரிகளாம் கேட்கவே முடியாது. நம்மளால பாடவே முடியும். அது கோயில வச்சு பாட முடியுமாங்க? பாடவே முடியாது. அது சங்கீதத்துல ஆண்டவன் சன்னிதானத்துல அவசாரம் அந்த அளவுக்கு பாட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். அதாவது இவங்க பாடல முக்கியமான காண பாடல நாம வரக்கூட காணப்பட்ட வரிகள்லாம் வந்து ரெசிபியா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க எதையாவது ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க. அந்த ரெசிபி வார்த்தை தான் வேண்டாம்னு நான் சொல்றேன். அதாவது வார்த்தைங்கிறது நல்லதா யாராலும் தொட முடியாத வார்த்தைகளா இருக்கணும்.
கவிதையா, இசையா சேர்ந்து ஒரு பாட்டா உருவாகுது. வார்த்தைகளை யாராலும் தொட முடியாது. ஆனால் வார்த்தைகள் எல்லாரையும் தொடும். நாம் பேசும் வார்த்தைகள் சிலாம், நாம் எந்திரமான். நாம் பேசிய வார்த்தைகளுக்கு அடிமை. கருத்தான பச்சை குரல் தான் மக்களை பெருந்தும் ஈர்க்கப்படுகிறது என்று சொல்லி வாய்ப்புள்ள நல்லுறவுக்கு நன்றி கூறுகிறேன். மிக அற்புதமாக திரையிசை பாடல்களில் மக்களை ஈர்ப்பது பக்தி பாடல்கள் தான் என்று பல கண்ணன் பாடல்களை தந்திருக்கின்றார், மாரியம்மன் பாடல்களை தந்திருக்கின்றார், அதே போல முருகன் பாடலை தந்திருக்கிறார். எதை கலந்து மாற்றாக எல்லோரும் கைத்தட்டி ரசித்தீங்க. நடுவுல நிறைய கான பாடலை தந்திருக்கின்றார், அதையும் இணைத்துக் கொண்டு ரசித்திருக்கின்றோம். அதுவும் உள்ளாமுறை கொடுத்த மூலிகளே எங்கள் புருஷோத்தமன் புகை பாடல்களில் என்ன அருமையான பாடல். அதே போல பாடல் அதுதான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பாலமுருகனோட பாடல் சின்ன பெண்கள் அழைக்கிறான். என்ன பாடல் எத்தனையோ பாடல்கள் எடுத்து உருவாங்க தொகுப்பு எடுப்பாங்க. தற்போது விட்டுவாங்களா ஏற்கனவே தரிசித்து விட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக மலைக்கோட்டை மாநிலத்தில் கவிதா ஆண்டவர்களே, சான்றோர்களே, தெரிவிப்பவர்களே, நல்லதையே கேட்டு வந்த ரசிக பெருமக்களே, நானும் தெரிந்த நடுவர் அவர்களே, வெற்றி பெறுவதற்கு காத்திருக்கும் என் தனி தலைவியே, எங்களிடம் போட்டு போக காத்திருக்கும் வெற்றி தலைவியே, உங்கள் எதிரணி தலைவி, துணை தலைவி, இருவருக்கும் என் அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, நடுவர் தமிழ் மட்டுமல்ல அறிவியலும் படித்தவர்கள். இப்போது உள்ள சூழ்நிலையில் தமிழ் படித்தவர்கள் உணர்வு பூர்வமாக சிந்திப்பார்கள். ஆனால் அறிவியல் படித்தவர்கள் அறிவுத்திறனை சோதிக்கும் விதமாக ஏன் எப்படி என்று கேள்வி கேட்டு அது திருப்தி அடைந்தால்தான் அதில் அவர் நிறைவு பெறுவார்கள். நடுவர் அவர்களே, ஒரு 5 சிறிய கேள்வி, பெரிய கேள்வி. இந்த கோவில் தான் அபிஷேகம் நடக்குது, அலங்காரம் நடக்குது. ஆனா தீபாவளி நடக்குது, மணி வேகமா அடிக்கிறாங்க. சாமி தூங்கிடக்கூடாதுதான். அது ஒரு சூழல். 7வது சூழல், திருமணம் நடக்குது, நிறைய சடங்குகள் நடக்குது. ஆனா அந்த தீபாவளி சாமி நாட்டுல தூங்கிடக்கூடாதுதான். போறவன் கார்ல போயிட்டு இருக்கான், கொஞ்சம் அடுத்த வந்து நம்ம மேல விடாது. நம்மளே ஜெயிக்கிறது அவன் போயிடக்கூடாது, அவன் போயிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. அடுத்து ஒரு தேவங்கள் உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போறாங்க. அந்த சத்தத்தை கேட்டா என் வீட்டுக்காரர் நிறைய பேர் கலஞ்சாவே நான் கொடுத்துருக்கேன் போறவங்க படிச்சு. அடுத்த 5வது அடுத்து 5வது பாத்தீங்கன்னா காவல்துறை வண்டி, ஒரு பெரிய அரசு அதிகாரிகள் இந்த வண்டியெல்லாம் வருது. அதுக்கு ஒரு சைடு கொடுக்குறாங்க. இல்ல நாங்க எப்பவுமே ஊழல் தான். ஆமா, தான் அவர் பயிர் காட்டுறது. நான் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். கீரை கீரை உப்பு வைக்கணும், உப்பு அந்த சவுண்ட் இருந்தாதான் அதை ஈர்க்க முடியும். கீரை நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, மணத்தை கறிக்கீரை, கீரைனாதான் அங்க வந்து வாங்குவாங்க. சவுண்ட் இருந்தாதாங்க கவனத்தை ஈர்க்க முடியும். சொன்னாங்க மழை மேல ஏறுங்க, இந்த மாதிரி பாடி எப்ப கேட்க அப்படி குன்றத்தில் முறைஞ்சு கேட்பேன். பட்டிமன்றம் நினைச்சேன், இது வந்துட்டு ஆட்ட மன்றம். அந்த காவலை தூக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி மருதமலை மாமலை கீழே பண்ண முடியும். அப்படி தெம்ப ஒரு மழை அவரே ஏறி வந்தாதான் ஒத்துப்பாரு. ஏழு ஏற
அடிச்சு இன்னும் இந்த 7 சரங்கள் சதி சுதி தாளம் ராகம் பல்லவி சரணம் இதுக்குள்ளேயே ஒரு பாட்டு இருக்கணும். பக்கம் படமா இருக்கணும்னா எப்படிங்க நடந்துருவாங்க? எல்லாரும் பார்க்கணும். அவங்க படிச்சவங்க பிரிஞ்சு படிக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? தட்டி பார்த்து பட்டம் அந்த பாட்டை வச்சு 2 கொட்டாளிக்கு வச்சு ஒரு பாட்டு போடுறாங்க. எந்த சாதமும் வேண்டாம். கீபோர்டு அது இது கொட்டாளிக்க வச்சு தட்டிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்களா? அது இந்த கானா பாடுறாங்க. இது யாரும் வந்து இது வைக்காது. அடுத்துங்க இந்த கானா பாட்டு இப்போ பள்ளி எடுத்துக்கணும். எல்லாருமே இருக்கு. அவங்க இடமா செய்யறாங்க. ஒரு திருமண விழாங்க வந்துட்டாங்க. ரேடியோ கட்டிக்கிறாங்க. ஏதோ பாட்டு போனா போடுவாங்க. அடுத்த பாட்டு முன்னாடி போட்டு மீன் ஃபுல் பாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசை பாடல்கள் தான் போடுறாங்க. தவிர அந்த கல்யாணம் முடிய வரைக்கும் நான் பாடம் போட்டுருந்தா நீங்க தான் கேட்பீங்களான்னு நான் மனசாட்சியோட இல்ல, அது உண்மைதான். சில இதுல 100 வயசு வாழ்க்கை ஒப்பாரி பாடல்களை தாண்டி பல சூழ்நிலை பாடல்களைத்தான் இந்த பெரிய ஸ்பீக்கரை வச்சு அலறுவாங்க. அது உண்மைதான். ரப்பர் மிக்ஸ் இதேபோல் மிக்ஸ் சக்கரப்புகழ் கூட வந்து இந்த ரீமிக்ஸ் ஒன்று வந்துருக்கு. அதுதான் யாராவது